ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியில அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க இதுலயுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய குணம் ஒரே ராசி எதுனா இந்த சிம்ம ராசி தாங்க. எல்லாத்துலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த சிம்ம ராசி. இப்ப சிம்மத்துல பிறந்துட்டா பாருங்க, எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமான குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ராசி தான் இந்த சிம்ம ராசி. ஒரே நிலையா பேசுவாங்க, இந்த பிறண்டு பேசலாம் பிடிக்காது, ஒரே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சுத்தன்மை அதிகமா அந்த சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்மானம், தைரிய குணம், இது எல்லாமே பாருங்க இந்த சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி எல்லாருமே சிம்மராசிக்கெல்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய ஒரே பயிற்சி எதுனா இந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் பார்க்குறாங்க. நம்ம வாழ்க்கையில குரு நல்லது செய்ய மாட்டாரா? எப்படி நல்லது செய்ய மாட்டாரா? ஏன்னா இவர் தான், குரு தான் ஒரு மனிதனுக்கு பொன், பொருள், நகை, பணம், நம்முடைய ஒழுக்கம் எல்லாமே குரு தான். ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஜாதகத்திலையும் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். ஒருத்தர் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு தோஷம் சொல்லுவாங்க. ஆனா ஜாதகத்துல அந்த குரு பகவான் மட்டும் பார்த்துட்டானா அந்த தோஷத்துக்கு நிவர்த்தி கிடைச்சிடும், அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு பாருங்க, இந்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பெருங்கொண்ட பணத்துல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே குரு அதிகமாக முக்கியத்துவக்காரமா வருவாரு. அப்ப குரு பயிற்சி வந்தா நிறைய பேர் பாருங்க, ஏன் ஜாதக நோட்டை எடுத்து வேகமா பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படிங்கிற சிந்தனை இந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா சிம்மத்துக்கு பொறுத்தவரை பாருங்க, இது நான் எல்லாத்துக்குமே சொல்ல, ஒரு தயவு செய்து ஒரு பொது பலன் எடுங்க. உங்க ஜாதக குரு பகவான் எப்படிப்பட்ட கிரகம் பாத்துங்க. ஏன்னா எப்போதுமே சிம்ம ராசிக்கு அவர் நட்பு கிரகம், நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் சூரியன், அதாவது சிம்ம ராசியை கெடுக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு குரு தான் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி. 5னா என்ன? நம்முடைய ஆசை, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பூர்வீகம், உங்களுடைய குலதெய்வம், மனசுல உள்ள எண்ணங்கள், அந்த ஓட்டங்கள் எல்லாமே இந்த 5ஆம் பாவம். காதல் எண்ணங்கள், கற்பனைகள் எல்லாமே இந்த 5ஆம் பாவம். ஒரு மனுஷனுக்கு 5ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி படுத்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும் 5ஆம் பாவத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு கிரகம் இருந்தால். அதனாலதான் 5ஆம் பாவத்துல இந்த திரிகுணஸ்தானத்தை பார்க்கணும். ஜாதகம் எடுத்தோம்னா திரிகுணஸ்தானம் எந்த கிரகம் இருக்கு, கேந்திரத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 8ஆம் வீட்டு உங்க அஷ்டமாதிபதியா அவர் வர்றாரு.
8னா கெட்டதுல கிடையாது, நிறைய நல்லது இருக்குது. திடீர் யோகம், ராஜயோகம், திடீர் வருமானம், வெளிநாடு வெளியூர், மருத்துவம் எல்லாமே 8ஆம் பாவம் தான். மருத்துவ படிப்பு, அயல்நாடு எல்லாமே இந்த 8ல நிறைய இருக்கு. அது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த 8ஆம் பாவம். இதுக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு பகவானா வர்றாரு. இவர் தான் குரு உங்களுக்கு அதிபதி. சரி, இப்ப நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? அடுத்து உங்களுக்கு 10ல குரு இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்ப 11ஆம் இடத்துல லாபத்துக்குள்ள குரு வர்றாரு. எப்போதுமே பாருங்க, சூரியனும் புதனும் ஒன்னா சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. எப்போதுமே சூரியனை விட்டு பிரியவே மாட்டார் புதன் பகவான் மட்டும். அவருடைய வீட்டுக்கு தான் இந்த குரு பகவான் வர்றாரு. அப்ப பாருங்க, குருவும் சுபகிரகம், புதனும் சுபகிரகம், சூரியனும் புதகிரகம். அப்ப ஒரு வீட்டுல குரு இருக்கிறதால லாப குருவா உங்களுக்கு வந்து நிற்கிறாரு. எதா வர்றாரு? லாப குருவா வர்றாரு. இங்க கெட்ட விஷயத்தை கொடுக்க சனி பகவான் ரெடியா இருந்தாலும் நான் லாபத்தை கொடுப்பேன்னு சொல்லி குரு வந்து உட்காந்துருக்காரு. அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவும் விஷயம். ஏன்னா பாவகரத்தை என்ன சொல்லுவாங்க? சனி பகவானை சொல்லுவாங்க, இந்த ராகுகேதை சொல்லுவாங்க. இது எல்லாருமே சொல்றதுதான். இப்ப குரு வந்து சுபகரத்தை சொல்லுவாங்க. குருவுடைய பார்வை, ஒவ்வொரு பார்வையும் பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் தான் போவார். அப்ப இங்க நிறைய கெட்ட பணம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கண்ட சனியே எதிர்பாராத ஒரு கண்டத்தை, எதிர்பாராத ஒரு பிரச்சனையை கொடுத்து முடிச்சு மேஷம். அது அந்த சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க, நான் பொதுவா சொல்றேன். யார் ஜாதகம் தசாபதி சனி பவன் சரியில்லை, யார்தான் சனி புத்தியோ வந்துச்சோ இல்ல சனி தசை வந்துச்சோ எடுத்து பார்த்துக்குங்க. வேலை உத்தியோகம் கிடைக்காம அலையிறீங்களா அலையலையான்னு கேட்டுங்க. இல்ல உடம்புல மருத்துவமனைக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி நான் போனேன், அது பெருசா எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னவங்க எத்தனை பேர் எடுத்துக்கலாம். திருமணம் பேசி கிட்ட போகும்போது இங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இதையும் சொல்லுவாங்க. படிப்பு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய பிரச்சனை, வம்பு வழக்கு, நிறைய தடை. எதிர்பார்த்த நல்லா படிச்ச குழந்தை என்னன்னு தெரியல படிக்க மாட்டுது அப்படின்னு சொன்னவங்க பல பேர். சனி புத்தி இருந்தால், சனி பவன் ஜாதகம் சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, நிறைய தடை, நிறைய அவமானத்தை பார்த்தவங்க யாருன்னா இந்த சிம்மராசிக்காரன். இப்ப பாருங்க, இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி கெட்ட விஷயத்தை தடுக்கக்கூடிய பயிற்சி அவங்களுக்கு இருக்குது. மே மாசம் 15ஆம் தேதி கெட்ட விஷயத்தை தடுக்கக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பா அமையும். இது பயங்கரமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்க போது பாருங்க. நிறைய பேர் இந்த குரு பயிற்சி பாருங்க, அவருடைய பார்வையெல்லாம் 3ஆம் இடத்தை பார்க்குறது. எப்படிப்பட்ட ஒரு வழக்குகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை அவர் 5ஆம் பார்வையாக லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். இப்ப பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா லாபத்துல குரு, 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? புதன். அப்ப புதனும் சூரியனும் நட்பு கிரகம். அதனால இங்க வருமான பொருளாதாரம் எக்காரத்தை கொண்டு குறையே இருக்காது. இப்ப நகை வாங்குவாங்க சில பேரு, இல்லை எங்கிட்ட கொடுத்த பணத்தை காசை வாங்குவாங்க, இல்லை இடம் வாங்குவாங்க. இதுக்கான நேரம் இப்பதான் நேரம். அந்த நேரம் பார்த்துக்கோங்க. அஷ்டம சனி வந்தா என்ன பண்ணணும்? நீங்க வீட்டிலே, இடத்துலயே, பூமியே, லாபம் வருமானத்தை போடணும். காசு பணத்தை போட்டாதான் நல்லா நிற்கும். இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையும். நிறைய பேருக்கு பொருளாதார வருமானம், நகையோ பணமோ சேமிப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துக்கு இருக்குது. பார்த்துக்குங்க, தைரியமா இருங்க. சகோதர சகோதரி உறவு மூலம் நிறைய ஒரு பாசங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். படிக்கக்கூடிய மாணவ நிறைய பேருக்கு அரசாங்க எக்ஸாமை எழுத சொல்லிடுங்க. நிறைய பேர் யார் ஜாதகத்துல லக்னத்தோட சூரியன் இருக்கோ அவங்க எல்லாருமே அரசாங்க வேலையை தயவு செய்து சிம்மராசி எழுத சொல்லுங்க. அரசாங்க வேலை கிடைச்சிரும். அரசாங்கம் மூலம் நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு வந்துடும். பார்த்துக்கங்க. நிறைய பேருக்கு படிப்பு கல்வியா இருக்கட்டும், அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வருது. அதே மாதிரி பாருங்க, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எப்படிப்பட்ட ஒரு சொத்து பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க பக்கம் பிரச்சனை சால்வ் ஆகி உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா, 2வது திருமணமா, எல்லாமே கைக்கூடி வரும். என்னுடைய முதல் பலனை தான். திருமணம் நடக்காதவங்க திருமணம் கண்டிப்பா முடிஞ்சே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால அவர் உங்களுக்கு நல்ல பல்லாம் அள்ளி கொடுத்துவார். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே வரும். கடன் பிரச்சனை இருக்காது. நீங்க எங்கே வேணா போய் லோன் கேளுங்க. நான் தொழிற்காரனுக்கு கேட்கறேன், உத்தியோகக்காரனுக்கு கேட்கறேன், எங்கேயாச்சும் பெருக்கணும் பணத்தை கொடுத்து அந்த பணம் இப்ப கிடைக்கும். உங்களுக்கு 10ல குரு படாத பாடுபடுத்துச்சுல உங்களை, இனிமே இருக்காது. லாப குரு லாபத்தை மட்டும்தான் செய்யும்.
ஒன்று கடனை குறைப்பீங்க, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு கொஞ்சம் பிரச்சனை குறையும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வேலை ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு வரலாம். புதுசாக வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இது மாதிரி மாற்ற பிளான் உங்கள்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இனிமேல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து சனி பவன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் ஜாதக சனி பவன் யோகமாக இருந்தால் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, பயங்கரமான லாபம் கிடைச்சிடும், பார்த்துக்கணும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியமாக இருங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். சிம்மத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்க, லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காது? இப்போ அடிக்க போது பெருமுண்ட பணம் கிடைக்க போது, அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு. கமிஷன் பிஸ்னஸ் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், எதிர்பார்த்த வேலைகள் உயர்வு பதவி கிடைக்கும், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துங்க இந்த சிம்மத்துக்கு. அப்போ லைஃப்பில் பாருங்கள் நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை. இங்கே ஒரு விஷயம் கெட்டது நடந்தாலுமே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அதனால சொல்கிறேன், நீங்கள் சனி பவனை மட்டும் மேக்கப் பண்ணுங்க, சனி பவன் நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு அலைச்சலை கொடுக்கும், ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இருந்தாலும் இந்த குரு அதை பார்த்து சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். குரு பகவானை நம்புங்க, வாழ்க்கையே வெற்றியா மாறும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம். இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லியே கொடுக்க கூடாது. எந்த வேலையும் பார்த்தவன அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கும்? மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். தன்னம்பிக்கை, தன்மானம், விடாமுயற்சி, மருத்துவர்கள், இந்த கஷ்டமான வேலையை பார்க்கக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. நீங்க லைஃப்ல இனிமே செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது பாருங்க. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனம், வெளிநாடா, வெளியூரா, சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு கேது வராது, கொஞ்சம் ஞானங்கள் அதிகமா இருக்கும், பார்த்துக்குங்க. ஆனா வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயம் மாறக்கூடிய அமைப்புலாம் வரலாம், பார்த்துக்குங்க. குடும்பத்துல ஒரு சுப செலவு, சுபகாரியம் நடக்கலாம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அடுத்து பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப லைஃப்ல நிறைய தடையை பார்க்க மாட்டீங்க, சொந்த கால நிற்பீங்க, சொந்த தொழில் பண்ணீங்க, எடுக்கக்கூடிய முயற்சியை வெற்றி வரும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரொமோஷன் எல்லாமே நல்லா இருக்குது. எந்த ஒரு காரியம் உங்க வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் அதிகமா இருக்கும். நீங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுங்க, உங்க வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசாங்க வேலை, அரசு மாணவர்களும் கண்டிப்பா வெற்றி வரும். வரக்கூடிய குருபாவோட கிரக பேச்சு சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.